ஒரு அழகான காட்டுல காலு ராணிங்கிற 2 காகங்களுக்கு சொந்தமா ஒரு பெரிய வாழை தோட்டம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த தோட்டத்துல நிறைய வாழைப்பழங்கள் பழுத்து அறுவடைக்கு தயாரா இருந்துச்சு. காகங்களோட தோட்டத்துல மீனுக்குருவி வேலை பார்த்துக்கிட்டு வந்துச்சு. மீனுக்குருவி ரொம்ப கடின உழைப்பாளி. அது தினம் தினம் வேலை செஞ்சு அந்த தோட்டத்தை ரொம்ப அருமையா பராமரிச்சுக்கிட்டு வந்துச்சு. மீனுக்குருவிக்கு சொந்தமா அந்த காட்டுல ஒரு சின்ன மர வீடும் இருந்துச்சு. மீனுக்குருவியோட வீட்டுல ரொம்ப நாளா அவங்களோட அம்மா உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையாகவே இருந்தாங்க. மீனுக்குருவி ரொம்ப ஏழையா இருந்ததுனால காகங்களோட தோட்டத்துல வேலை பார்க்கற காசு மொத்தத்தையும் தான் அம்மாவோட மருத்துவ செலவுக்கே செலவு பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் மீனுக்குருவி வழக்கம் போல வேலைக்கு கிளம்புறதுக்கு தயாராச்சு. அம்மா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். உங்களுக்கு சாப்பாடும் தண்ணியும் எடுத்து வச்சிருக்கேன். சரியான நேரத்துல மருந்துகளையும் எடுத்து சாப்பிடுங்க, சரியா? மகளே மீனு, என்ன மன்னிச்சிடுமா. ரொம்ப நாளா நான் உனக்கு பாரமாக இருக்கிறேன். அம்மா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் நீங்க மட்டும்தான். உங்களுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். நான் இன்னும் நிறைய நாளைக்கு உயிரோட இருப்பேன்னு எனக்கு தோணலம்மா. நான் சாகிறதுக்குள்ள எனக்கு ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டும் சாப்பிட கொடுமா. சரிம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. நிச்சயமா நான் என் முதலாளி கிட்ட ஒரு வாழைப்பழம் கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி வழக்கம் போல வேலைக்கு பறந்து போச்சு. தோட்டத்துக்கு வந்த மீனுக்குருவி தன்னோட அன்றாட வேலைகளை செய்துகிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல காலுவும் ராணியும் தங்களோட தோட்டத்துக்கு வந்தாங்க. ஹே குருவி, நேற்றுக்கு பழுத்த வாழைப்பழங்களை எல்லாம் பறிச்சு கூடையில வைக்க சொன்னனே, வச்சிட்டியா? வச்சிட்டேன் எஜமானி அம்மா. இந்த கூடை முழுவதும் பழுத்த வாழைப்பழங்களை நான் பறிச்சு வச்சிருக்கேன். சரி சரி. ஹே குருவி, தோட்டத்தை ரொம்ப பத்திரமா பாத்துக்கோ. ஒரு பழம் குறைஞ்சா கூட என்னோட சம்பளத்துல தான் நாங்க கை வைப்போம், புரிஞ்சுதா? சரி முதலாளி, நான் தோட்டத்தை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறேன். ஐயா, ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன குருவி, சீக்கிரம் சொல்லு, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. வீட்டுல உடம்புக்கு முடியாத எங்க அம்மா ஒரு வாழைப்பழம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. தயவு செஞ்சு எங்க அம்மாவுக்காக ஒரு வாழைப்பழம் மட்டும் கொடுக்கறீங்களா? அப்படின்னா நீ தினம் தினம் எங்களோட வாழைப்பழங்களை திருடி உங்க அம்மாவுக்கு சாப்பிட கொடுக்கறியா? அச்சச்சோ, இல்ல முதலாளி அம்மா, இன்னைக்குதான் எங்க அம்மா வாழைப்பழத்தை கேட்டாங்க. இதனாலதான் ஒரு வாழைப்பழம் கொடுத்தீங்கன்னா அது எங்க அம்மாவோட ஆசையை தீர்த்துடும். அப்படி நான் உனக்கு ஒரு வாழைப்பழம் தரணும்னா நீ 1 மாசம் சம்பளம் மொத்தத்தையும் எங்களுக்கு தந்தாகணும். முதலாளி ஐயா, அதெல்லாம் என்னால முடியாது. என் சம்பளம் மொத்தமும் என் அம்மாவோட மருத்துவ செலவுக்கே சரியா இருக்கு ஐயா. தயவு செஞ்சு கருணை காட்டுங்க. இது சரிப்பட்டு வராது. ஹே குருவி, நீ நாளையில இருந்து வேலைக்கு வர வேண்டாம். நீ எங்களுக்கு தெரியாம எங்க வாழைப்பழங்களை திருடிட்டும் போயிடுவ. உன்னை இனிமே நம்ப முடியாது. தயவு செஞ்சு என்ன வேலையை விட்டு மட்டும் எடுத்துடாதீங்க. ஏ குருவி, ஒருக்கா சொன்னா புரியாது. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நாளையில இருந்து உனக்கு வேலையே கிடையாது அப்படின்னு சொன்ன அந்த இரக்கம் இல்லாத காகங்கள் மீனுக்குருவிய வேலையில இருந்து நீக்கிட்டாங்க. வேறு வழி இல்லாத மீனுக்குருவி ரொம்ப வருத்தத்தோட தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. மீனுக்குருவி போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த பக்கமா ஒரு சாமியார் பறவை பறந்து வந்துச்சு. நான் பல வருடமா தவம் இருந்து இப்பதான் வரேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. நீங்க உங்ககிட்ட இருக்கிற வாழைப்பழங்களை எனக்கு சாப்பிட தருவீங்களா? குருவி, உன்கிட்ட காசு இருக்கா? காசு இருந்தா வாழைப்பழங்களை சாப்பிடு, இல்லனா இங்க இருந்து ஓடிடு. காகங்களே, என்கிட்ட காசு எதுவும் இல்ல. ஆனா என்னோட மந்திர சக்தியால ஒரு கூடையில இருக்கிற வாழைப்பழங்களை நான் 2 கூடையா மாத்த முடியும். ஏ குருவி, இந்த கதையெல்லாம் வேறு யார்கிட்டயாவது போய் சொல்லு அப்படின்னு காகங்கள் சொன்னதுமே அந்த சாமியார் பறவை மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சது. உடனே இன்னொரு கூடை நிறைய வாழைப்பழங்கள் வந்துச்சு. இத பார்த்த காலுவும் ராணியும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. பிறகு காகங்கள் 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க மனசுல ஒரே எண்ணம் தான் தோணுச்சு. ஆகா, சாமியார் குருவி, உங்கள மாதிரி அதிசயமான பறவைய நாங்க பார்த்ததே இல்ல. உங்களுக்கு வாழைப்பழங்கள் இல்ல, நாங்க விருந்தே வைக்கிறோம் அப்படின்னு காலுக்காகவும் அந்த சாமியார் குருவி கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல ராணிக்காகவும் ஒரு வலைய அந்த சாமியார் பறவை மேல போட்டுச்சு. ஏ குருவி, இன்னையிலிருந்து நீ எங்களுக்கு அடிமை. தினம் தினம் இந்த மாதிரியே நீ மந்திரங்களை சொல்லி கூடை நிறைய வாழைப்பழங்களை தரணும். ஹே,
இரக்கமில்லாத காகங்களே, நீங்க பெரிய தப்ப செய்துட்டீங்க. இந்த தப்புக்கான தண்டனை உங்களுக்கு கிடைச்சே ஆகும் அப்படின்னு சொன்ன சாமியார் பறவை கொஞ்ச நேரத்திலேயே அந்த கூண்டுக்குள்ள இருந்த சாமியார் பறவை அப்படியே மறைஞ்சு போயிட்டாங்க. அதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அதே நேரத்துல மீனுக்குருவி அடுத்தது வேலைக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சபடியே தான் வீட்டுல உட்கார்ந்து தன்னோட சாப்பாட சாப்பிட தயாராச்சு. அந்த நேரத்துல அந்த சாமியார் குருவி மீனுக்குருவியோட வீட்டுக்கு பறந்து வந்துச்சு. வீட்ல யாராச்சும் இருக்கீங்களா? ஐயா, உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நான் ரொம்ப பசியில இருக்கேன். நீ எனக்கு சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் உணவு தரியா? சரி ஐயா, என் வீட்டுல கொஞ்சம் சாப்பாடு இருக்கு, அதை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் சாப்பிட வச்சிருந்த சாப்பாட்டையும் தண்ணியையும் அந்த சாமியார் குருவிக்கு கொடுத்துச்சு. ரொம்ப பசியில இருந்த சாமியார் குருவியும் அந்த சாப்பாடு மொத்தத்தையும் சாப்பிட்டு முடிச்சாங்க. உன் மனது முழுவதும் இரக்கமும் நேர்மையும் கருணையும் நிறைஞ்சிருக்கு. நீ எனக்கு செய்த இந்த உதவிக்கு கைமாறா நான் உனக்கு ஒரு பரிசை தரேன் அப்படின்னு சொன்ன சாமியார் குருவி ஒரு சின்ன வாழை மரத்தை மீனுக்குருவி கிட்ட கொடுத்தாங்க. குருவி, இந்த வாழை மரத்தை மண்ணுல நட்டு வை. இதனால உன் கஷ்டம் எல்லாம் போகிடும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் கண்டிப்பா இந்த வாழை மரத்தை ரொம்ப நல்லா பராமரிப்பேன். சரி குருவி, எனக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் குருவி அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. மீனுக்குருவியோ சாமியார் குருவி சொன்னபடியே அந்த சின்ன வாழை மரத்தை மண்ணுல நட்டு வச்சது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த சின்ன வாழை மரம் பெரிய மரமா மாறிடுச்சு. அழகான சின்ன குருவி, உன்னுடைய ஆசை இப்போது நிறைவேற போகிறது. நீ என்னுடைய வாழைப்பழங்களை எடுத்து தாராளமாக உன் அம்மாவிற்கு சாப்பிட கொடுக்கலாம். ஆனா வாழை மரமே, உங்களால எப்படி பேச முடிஞ்சது? குருவி, நான் ஒரு மந்திர வாழை மரம், என்னால பேச முடியும். நீ என்கிட்ட இருந்து எத்தனை வாழைப்பழங்கள் எடுத்தாலும் சரி, என்னுடைய வாழைப்பழங்கள் குறையவே செய்யாது. அந்த வாழை மரம் இப்படி சொன்னதுமே மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷமா அந்த வாழை மரத்துல இருந்த வாழைப்பழங்களை பறிக்க ஆரம்பிச்சது. பிறகு மீனுக்குருவியோட அம்மாவுக்கு நிறைய வாழைப்பழங்களை சாப்பிட கொடுத்துச்சு. மீனுக்குருவியோட அம்மாவும் அந்த வாழைப்பழங்களை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க. தினம் தினம் மீனுக்குருவி அந்த மரத்துல இருந்த வாழைப்பழங்களை பறிச்சு அதை சந்தையில கொண்டு போய் விற்க ஆரம்பிச்சது. அந்த வாழைப்பழங்களை சாப்பிட்ட மீனுவோட அம்மாவுக்கு உடல்நிலை சரியாகிடுச்சு. அந்த வீட்ல மறுபடியும் மீனுக்குருவியும் அதனோட அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல அந்த முனிவரோட சாபத்தால காகங்களோட தோட்டத்துல இருந்த எல்லா வாழை மரமும் கருகிடுச்சு. காலு, இங்க பாத்தீங்களா? நாம அந்த சாமியார் குருவிக்கு ஒரு வாழைப்பழத்தையாவது கொடுத்திருக்கலாம். இப்போ நம்மளால ஒரு வாழைப்பழம் கூட சாப்பிட முடியாத நிலைமை வந்துடுச்சு. ஆமா ராணி, நீ சரியாதான் சொல்ற. நம்ம வாழை மரங்கள் எல்லாம் இந்த நிலைமையில என்னால பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி 2 காகங்களும் ரொம்ப அழுதாங்க.